வீடியோ செலக்ஷன் உங்கள் அன்பர்களுக்கும் தோல் காலை வணக்கம். வீடியோட ஒரே நான் தான் தோல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, தமிழில் பார்த்த மாதிரி எல்லா டெலிவரி ஜாப்ஸ் ஆப்ஸ்லேயும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரே டெலிவரி பாய் நான் தான் நினைக்கிறேன். அதை எல்லாத்தையும் கலந்தடிக்க போகிறேன். காலை 6லேருந்து மதியானம் 2 மணிக்குள்ள, அதாவது சனிக்கிழமை மட்டும் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கதைலாம் எதுவுமே கிடையாது, டேரெக்டாக நம்ம ஜாபுக்கே போயிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஊபர் பார்சல் நான் எடுத்திருக்கேன். எனக்கு எப்பயுமே ஊபர் பார்சல் நான் எடுக்கவே மாட்டேன். நான் எடுத்தது காரணம் என்னென்னா, பிக்கப் வந்து பக்கத்தில் இருந்தது, 700 மீட்டர் சம்திங் ஏதோ இருந்தது. ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 கிலோமீட்டர், 108 ரூபா. எக்ஸாக்டாக அந்த அமௌண்ட் அப்படியே கிடச்சிரும் அப்படின்றதுனால வந்து நான் அந்த பார்சல் எடுத்தேன். சரி, வேறு வழி இல்லை, ஆர்டரும் வேறு இல்லை. நம்ம ஆர்டர் எடுக்கிறதுக்குள்ளே ரேப்பிடோவில் ஆர்டர் எடுத்துடுறாங்க, ஓலாவில் எல்லாத்துலேயும் எதில் வந்தாலும் ஆர்டர் டக்கு டக்குன்னு அனதர் பார்ட்னர் அக்செப்ட். சரி, வர ஆர்டர் நம்ம எடுப்போம். கடைசி வரைக்கும் இருந்தது. சரி, அமௌண்ட்டு கரெக்டாக இருக்குன்னு எடுத்துட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டரு. இது எங்கே பிக்கப் பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் பிக்கப்பு. ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா நேராக பாலவாக்கத்தை போய் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்குது. போட்டரான ஆர்டரு எனக்கு லக்கு தான் அடிச்சது, திடீர்னு லக்கு அடிச்சது. சரி, ஆன் பண்ணி பார்ப்பேன் என்ன இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஆன் பண்ணேன். ஆன் பண்ண உடனே வந்துருச்சு. அமௌண்ட்டு மட்டும் நான் கலெக்ட் பண்ணுறது வந்து 278 ஏதோ கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு வரக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்றது தெரியல, அதை நான் ஸ்க்ரீனில் போட்டு விட்றேன். ஆனால் இதுக்கு முன்னால் நான் ஒரு ஆர்டர் ஒன்று எடுத்திருந்தேன். ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தேன் பார்த்தீங்களா, அது வந்து மாதவரம் டு வேப்பேரி பெரியமேடு. சரியா, அதுக்கான அமௌண்ட் வந்து 108 ரூபா எனக்கு கிடச்சிது. அதுக்கு அடுத்து தான் பெரியமேட்டில் பிக்கப்பு. ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நகர். ஸ்கூல் பையன் வந்து நான் ட்ராப் பண்ணேன், பைக் டாக்ஸி ஊபரில். அதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 124 ரூபா. தோழர், அடுத்ததாக ஒரு ஆர்டர் வந்தது. சரியான காமெடி. என்ன பண்ணேன், போர்ட்டரில் தான் வந்தது. பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டு கஸ்டமர் கால் பண்ணேன். சார் இந்த மாதிரி பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டேன் அப்படின்னு. இருங்க, ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னாரு. என்னடா இது புதுசாக இருக்குது டைலாக், எப்பயும் ரெடி பண்ணிட்டு தானே வரேன்னு சொல்லுவாங்க, இதுன்னு ரெடி ஆகிட்டு வரேன்னாரு. சரி, நான் வெயிட் பண்ணேன். 2 மினிட்ஸ் கழிச்சு வந்தார். சார் மெட்டீரியலுங்க சார், எப்பயும் போல் சொல்கிற சேம் டைலாக், நான் தாங்க அந்த மெட்டீரியல். சோப்பா படுத்துறாங்க. இதுக்கு முன்னால் ஒரு ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிட்டேன் பாலாவக்கத்தில் வந்து. அது என்னென்னா, மீன் கொடுத்து விட்டாங்க. பெருசாக ஒரு மீனை அதை அப்படியே முழுசாக கொடுத்து விட்டாங்க, கவரில் வச்சு கொடுத்தாங்க. அதை கவர் பேக் பண்ணி தான் கொடுத்தாங்க. நான் வேணான்ட்டு கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னு கேட்டாங்க, ஐயா நான் எடுக்க மாட்டேங்க, எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாமல் அப்படியே 10 நிமிஷமாக வச்சுருந்தாங்க. சரி, நான் தான் கேன்சல் பண்ணேன். ஸோ இப்போ நான் ஒரு ஆர்டர் கேன்சல் பண்ணுறேன், அடுத்த ஆர்டர் கேன்சல் பண்ண முடியாது. போர்ட்டர் இது ஒரு தலைவலி. சரி, என்ன பண்ணுறது, வாங்கன்ட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். நம்ம தான் பைக் டாக்ஸி தான் ஓட்டுறோமே, இது என்னது அப்படி சொல்லிட்டு வேறு வழியில் நம்ம எடுத்துகிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். இப்போது அமௌண்ட்டை மட்டும் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். பிக்கப் பாலவாக்கம், ட்ராப் வந்து மேடவாக்கத்தில் நின்றுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாங் ட்ரிப் ஒன்று வந்தது. எதுனா ரேப்பிடோ பைக் டாக்ஸியில் தான் வந்தது. பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா மேடவாக்கம், ட்ராப் வந்து எக்மோரு. கரெக்டாக நான் மொத்தமாக போன கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 23.5 கிலோமீட்டர் கிட்ட. ட்ராப் மட்டுமே 23, பிக்கப் வந்து 500 மீட்டர். சரியா, மொத்தமாக 23 கிலோமீட்டர் பண்ணேன். கலெக்ட் பண்ண அமௌண்ட் பார்த்திங்கன்னா 274. எனக்கு வந்த அமௌண்ட் எவ்வளோ பார்த்திங்கன்னா 258 ரூபா. எக்ஸ்ட்ரா ஒரு 18 ரூபா அந்த மாதிரி போட்டாங்க ரேப்பிடோ பைக் டாக்ஸியில். போட்டுற ஆர்டர் எடுக்கலாம் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் பசங்க தள்ளிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்குள்ள ஸ்வைப் பண்ணிடுறாங்க. அனதர் பார்ட்னர் அக்செப்டட். ஐயா ஒரு 110 ரூபா ஆர்டர், அனதர் பார்ட்னர் அக்செப்டட். 170 ரூபா ஆர்டர், அனதர் பார்ட்னர் அக்செப்டட். 180 ரூபா ஆர்டர், அனதர் பார்ட்னர் அக்செப்டட். 200 ரூபா அனதர் பார்ட்னர் அக்செப்டட். 50 ரூபா ஒருத்தங்க கூட எடுக்கலை. இப்படி தான் போயிட்டு இருந்தது. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா 890 ரூபா வரைக்கும் சம்பாதிச்சிருக்கோம். 900 கிட்ட சம்பாதிச்சிருக்கோம். 900 வரைக்கும் காலிலேருந்து ஓட்டி. ஓகே, நம்ம டிஃபன் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தோசை, வடை, சாம்பார். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆர்டரு. ரேப்பிடோ பார்சலை நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சிந்தார்பேட்டில் முடித்தோம்ல, அங்கே டிஃபன் சாப்பிட்டோம். சிந்தார்பேட்டில் பிக்கப்பு. ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா ஈக்காரதாங்கல் பைக் டாக்ஸி ஊபரில் வந்தது. அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 135 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரேப்பிடோ ஆன் பண்ணேன். உடனே எனக்கு பார்சல் ஆர்டர் ஒன்று வந்துச்சு. பிக்கப்பு ஈக்காரதாங்கல், ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா 51, இதுவும் 136 ரூபா. 135, 36ன்னு நினைக்கிறேன். அமௌண்ட் அப்படியே வந்துடும். ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்து 51 முடிஞ்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும், இல்லை வீட்டுக்கு போகிற மாதிரி ஆர்டர் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். டோட்டலாக நான் எவ்வளோ ஏர்ன் பண்ண அமௌண்ட்டு அப்படின்ற விஷயத்தை நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லாஸ்ட்டாக போகும்போது நான் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே சொல்லிட்டு போகிறேன். சில விஷயங்கள் சொல்ல வேண்டியதுக்கு பைக்கு நம்ம இது இருக்குல்ல, பைக்கை பற்றி மைலேஜ் அதோட இதெல்லாம் பற்றி பேசணும். அவ்வளோதான். இதான் லாஸ்ட் ஆர்டர் முடிச்சுட்டு நான் அப்படியே பார்த்தீங்கன்னா பைபாஸ் ஏறிட்டேன். லாஸ்ட் ஆர்டர் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 51 பைபாஸ் சரௌண்டிங், அந்த சரௌண்டிங்லாம் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா பைபாஸ் ஏறி அப்படியே நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இது வரைக்கும் நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஊபரில் 365, ரேப்பிடோவில் 394, அண்ட் போர்ட்டரில் 403 ரூபா. இது வரைக்கும் நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட் எவ்வளோ டோட்டலாக அப்படி பார்த்தீங்கன்னா 1162 ரூபா நான் சம்பாதிச்சிருக்கேன். இதில் பெட்ரோலுக்கு வந்து 200 போயிருக்கு. சரிங்களா, 200 கொடுத்துருக்கேன். ஆனால் மைலேஜ் கொடுக்கறனால இன்னமும் பெட்ரோல் இருக்குது. சரிங்களா, ஆனால் அது போக
ஹவுஸ் எக்ஸ்பென்ஸ் வீட்டுக்கு நான் செலவுக்கு நான் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா 300 கொடுக்குறேன். ஏன்ப்பா உனக்கு எதுவும் செலவு இல்லையான்னு கேட்டிங்கன்னா, சுத்தமாக எனக்குன்னு எந்த செலவுமே கிடையாது. ரூ. 1 தண்ணி கூட நான் வெளியே வாங்கி கொடுக்குறது கிடையாது. இன்றைக்கி இருக்க விலைவாசிக்கு நம்ம போய் அதை கொடுத்தோம்னா இருக்கிறத அப்படியே வாங்கி இந்த பக்கம் வாங்கி அப்படியே நம்ம சம்பாதிக்கிறது அப்படியே அந்த பக்கம் கொடுக்க வேண்டியது தான். ஏன்னா அந்தளவுக்கு விலைவாசி இருக்குது, சாப்பாடு டிஃபன் எல்லாமே. அதனால் செட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வீட்லேயே எல்லாத்தையும் எடுத்து வந்துடுறேன். டிஃபனு சாப்பாடு நான் பார்த்தீங்களா எல்லாத்தையும் நான் வீட்டில் இருந்தேன். ரூ. 1 கூட நான் வெளியே செலவு கொடுக்கதே இருக்குது. ஸோ என்னோட சேவிங்ஸ்ன்னு நான் சொல்கிறத விட என்னோடய ஏர்னிங்ஸ் வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும். டோட்டலாக எடுத்திருக்க ஏர்னிங்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ரூ. 662 நான் எடுத்திருக்கேன். நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணி சம்பாதிச்சிருக்கன்றதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த செலவெல்லாம் காமிக்கணும், அதெல்லாம் நிறைய பேர் காட்டுறது இல்லை. சரி ரைட்டு. அடுத்த பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் இந்த ஹாஃப் டே ஒர்க் பண்ணுறது, அதாவது காலைலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஒர்க் பண்ணுறது, இல்லை பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறதா இந்த டெலிவரி ஜாப்ஸை வச்சுக்கோங்க. ஃபுல் டைமாகவோ இதுதான் லைஃப்னு நினச்சி ஒர்க் பண்ணாதீங்க. அது நிறைய விஷயம் இருக்குது, பேக் பெயின் அது இதுன்னு இருக்குது. ஒரு சில யூடியூபர்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம்ஸ்லாம் வந்து நான் நிறையா பார்க்குறேன், இந்த ஃபுட் டெலிவரி ஜாப்ஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போ தடிக்கி வந்தவங்களாம் இன்ஸ்டாகிராம் ஐயோ ஆகட்டும், இல்லை வேணான்னு சொல்லலை. ஆனால் அவங்க அதோட விளைவுகள் தெரியாமல் அவங்க வாட்டுக்கு வீடியோ போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. ஏன்னா 3000 சம்பாதிக்கலாம் 4000 சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு போட்டுறாங்க. இது நான் சொந்தமாக ஓட்டி அந்த ஆப் மூலிமா எடுத்த காசே தவிர இன்சென்டிவ் அது இதுன்னு எதுவுமே டிப்ஸ் எதுவுமே கிடையவே கிடையாது. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் வரதுனால 3000 சம்பாதிக்கலாம் 4000 சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு ப்ரொமோஷன் பண்ணி விட்டுறாங்க. 100 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 500 பேர் வந்து உட்காந்துறாங்க. நிறைய பேர் அதை பார்த்துட்டு வெளியூர் வந்து பார்த்துட்டு ஆஹா இவ்வளோ சம்பாதிக்கலாமா, அப்போ நானும் சென்னைக்கு போகிறேன், நானும் இந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வந்துடுறாங்க. வர்றது பிரச்சனை இல்லை, வந்த பிறகு என்ன ஆகும் அப்படி பார்த்தா இந்த ஆப்புகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இத்தனை ஸ்டாப் ஆகிட்டாங்களா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க, இன்சென்டிவை கம்மி பண்ணிவிடுவாங்க. ஸோ இன்சென்டிவ் பேஸ்டாக தான் இந்த ஆப்புகள்லாம் அதிகமாக அமௌண்ட் வந்துக்கிட்டு இருக்க தவிர நம்ம சொந்தமாக ஓட்டிலாம் வரவே இல்லை. ஒரு நாளைக்கு 300-400 கிலோமீட்டர் ஓட்ட முடியுமா, டைம் இருக்கா, இதை பொறுத்து டிராஃபிக்கை பொறுத்து அதெல்லாம் இல்லை. ஸோ 200 கிலோமீட்டர் நான் ஓட்டலாம், 300 கிலோமீட்டர் 3000 சம்பாதிக்க முடியுமா, அது ரொம்ப கஷ்டம். முடியும், இல்லைன்னு சொல்ல, எல்லா நாளும் முடியாது. அதுதான் ஒன்று, அது தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் அதை ப்ரொமோஷன் பண்ணி விட்டுறாங்க. இப்போ பாதிப்பு யாருக்குன்னா ஆல்ரெடி பழைய ஆட்கள் ஒர்க் பண்ணிடுவாங்களே அவங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பு. அழகாக சம்பாதிச்சுட்டு பொறுமையாக அவங்க லைஃப் ஓடிட்டு இருப்பாங்க. இவங்க போட்ட ப்ரமோஷனால் அவங்களுக்கு தான் இப்போ அடி வாங்குவோம். இப்போ இல்லை, ஃப்யூச்சரில் அது அடி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது தேவையில்லாத வேலை பண்ணிட்டுருக்காங்க, அது நம்ம தேவையில்லை சொல்லி அவங்க ஒன்றும் திருந்த போதில்லை. சரி ரைட்டு. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா தம்பி, இந்த 100cc டிஎக்ஸு இது ஹோண்டா ஷைனு வீடியோ ஒரே வாட்டி போட்டேன், அதுக்கப்புறம் அது என்ன மைலேஜ் கொடுக்குது, சர்வீஸ் எந்த மாதிரி போகுது, அதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லையே, மூச்சு கூட காட்டலையே அப்படி கேட்டாங்க. ஸோ அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். ஹோண்டா ஷைன் 100cc டிஎக்ஸ் வண்டி நான் வாங்கினேன், வாங்கி ஒரு 2 மாதம் மேலே ஆச்சு. ஸோ அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, மைலேஜ் எப்படி இருக்குது, வண்டி கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். நிறைய பேர் சொன்னாங்க டிஎக்ஸ் வந்து ரொம்ப இது வேறு மாதிரி பார்த்து பத்திரம் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஒன்றுமே இல்லைங்க, வண்டி நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, இந்த வண்டி தான் வாங்கணும் முடிவு பண்ணிக்கலாம், அதுதான் வாங்க, யார்கிட்டையும் யோசனை கேட்காதீங்க, முடிவு பண்ணிட்டீங்கன்னா வாங்கிடுங்க, அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க, பிரச்சனையே இல்லை, ஸ்மூத்தாக போயிட்டு தான் இருக்குது, எந்த ஒரு இதுவும் இல்லை. மைலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி கலந்து ஓட்டினீங்கனாலோ இல்லை பைக் டாக்ஸி மட்டுமே ஓட்டிங்கனாலோ 60 கொடுப்பாங்க வண்டியை பொறுத்த வரைக்கும். அது இல்லாமல் நீங்கள் டெலிவரி ஜாப் எதாவது பார்த்தீங்கன்னா 65 சாலிடாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. சரியா? சரி, சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2 சர்வீசஸ் ஃப்ரீ சர்வீசஸ் முடிஞ்சு, இன்னும் ஒரே ஃப்ரீ சர்வீஸ் தான் இருக்குது. 1000 ரூபா அந்த சரௌண்டிங்குள்ளே தான் முடிஞ்சிருக்கு, 1000 ரூபாய்க்கு மேலேலாம் ரொம்ப ஆகலை. சரியா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷோரூமில் கொடுக்குறது பெஸ்ட்டா இல்லை மெக்கானிக்கிட்ட கொடுக்குறது பெஸ்ட்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2 கட்டாக தான் சொல்லுவோம். எல்லாமே இப்போ 2 கட்டால் தான் இருக்கும். ஆக்சுவலாக ஷோரூமில் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறது, நான் லாஸ்ட்டாக இப்போ செகண்ட் சர்வீஸ் கொடுத்தேன்ல தோழர், கொடுத்துட்டு ஈவினிங் வந்து வண்டி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி இன்னொரு நண்பர் வந்து கொடுத்துட்ருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் எண்ணிட்டு இருக்காரு. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு கேட்டார், 8500 என்னங்க 6000 தானே சொன்னார், நீங்கள் என்ன 8500 சொல்கிறீங்க அப்படின்னாரு. உடனே இல்லை சார் அது வந்து இந்த இது போயிடுச்சு அந்த இது போயிடுச்சு அதான் சார் அப்படின்னு ஏதோ ஒரு ரீசன் சொன்னாங்க. ரைட்டுங்க, அது அப்பயே சொல்லியிருக்கணும், இல்லை ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் எனக்கு பண்ணிட்டோம் இல்லைங்க, ஏங்க இப்போ சொல்கிறீங்க அந்த 2500 நான் எங்கே போவேன், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் உங்களுக்கு தெரியுமாங்க அப்படி இப்படின்னு அவர் கத்திட்டு காசை கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ இப்போ இது என்னென்னா ஷோரூமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதே மெக்கானிக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம காலைல வண்டியை கொடுத்துக்கோன்னா மெக்கானிக்கு இப்போ ஃபோன் பண்ணி நம்மகிட்ட கேட்பார், தலை இந்த மாதிரி பிரேக் ஷூ போயிடுச்சு மாற்றலாமா அப்படின்னு கேட்பார். நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவார். அதுதான் மெக்கானிக்கும் ஷோரூமுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். கேட்டுட்டு பண்ணுவார், அவங்க கேட்காம பண்ண மாட்டாங்கல்ல, அவங்க டியூட்டி அதுதான், பண்ணி தான் ஆகணும் அப்படின்வாங்க. என்ன ஒன்றா ஷோரூமில் இப்போ ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஸ்டெயின் ப்ராக்கெட் ஏதாவது சின்னதாக தேஞ்சு போச்சுவாங்களேன், சார் இது வந்து டோட்டலாகவே மாற்றணும் அப்படி மாற்றி ஆகணும் சார் அப்படின்வாங்க. அது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். 3000 செலவாகணும்னு நினச்சா 5000 செலவாகும், அதுதான் ஒன்று. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது.
மெக்கானிக்கிட்ட கொடுக்குறோம்னா வண்டி சீக்கிரமாக கண்டம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் மெக்கானிக் இல்லை, நம்மளோட வருமானத்தை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் லோக்கலாக வாங்கி கொடுப்பாங்க. இப்போ இவ்வளோ இதுதான் நம்மளுக்கு ஒத்து வராது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான அமௌண்ட்டை தான் அவங்க வந்து செலவு பண்ணுவாங்க. ஷோரூமில் கொடுக்குறோம் அப்படின்னா செலவு அதிகமாகும், ஆனால் வண்டி ஸ்மூத்தாக இருக்கும், அப்படியே இருக்கும், புது வண்டி மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் ஒன்று ஷோரூமுக்கும் மெக்கானிக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அதே மாதிரி ஷோரூமில் செலவு நிறைய ஆகும், ஆனால் அது நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுமானா அது ஆகாது. அதான் ஒரு விஷயம். ஆனால் மெக்கானிக்கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஒரு சிலருக்கு மெக்கானிக் செட் ஆவாங்க, ஒரு சிலருக்கு செட் ஆகாது. எனக்கு மெக்கானிக் செட் ஆவார், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வண்டி சீக்கிரமாகவே இதாகிடுச்சு. அந்த பழைய வண்டி பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாகவே கொஞ்சம் இதாகிடுச்சு, நிறைய ஸ்பாயில் ஆகிடுச்சு. அது காரணம் அவர் கிடையாது, என்னோடய வருமானம். அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் அது பண்ணார். இதுக்கு காரணம் மெக்கானிக்ஸ் கிடையாது, இது நம்மளோட இதுதான். அதே மாதிரி ஷோரூமும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அவங்களோட இது கிடையாது, அவங்களுக்குன்னு கொடுக்குற டார்கெட். இது தாங்க நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். பொதுவாக நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது ஒன்று தான் தோழர். ஸோ வண்டி வந்து ஹோண்டா ஷைன் வாங்குனீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது, ஸ்மூத்தாக போகுது, எந்த ஒரு கஷ்டம் கிடையாது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் மீட்டர் மட்டும் நீங்கள் பேஸ் பண்ணாதீங்க. நீங்கள் 300 போட்டிங்கன்னா அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் 300 போட்டோமா, அந்த 300 எத்தனை கிலோமீட்டர் போச்சு அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க. அந்த மீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி ஓட்டாதீங்க. இந்த ஃபியூல் இன்ஜெக்டர்னு ஒன்று இருக்குது, அது ஏன் இருக்குது எதுக்கு இருக்குன்னு தெரியல. ஒரு நாளைக்கு 2 பாயிண்ட் அதிகமாக காட்டுது, ஒரு நாள் 2 பாயிண்ட் கம்மியாக காட்டுது. அதை மட்டும் கண்டுக்காதீங்க. அவ்வளோதான், இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாய்.